ஜெயஸ்தம்பத்தை அங்கே நிர்மாணித்து வெற்றி பெற்று வந்தான் என்றால் முடியாது என்பது தமிழர்களின் வரலாற்றிலே இல்லை. அவன் எதையும் சாதிக்க வல்லவன் என்பதைத்தான் அது நிரூபித்து காட்டுகிறது. அச்சத்தை அவர்கள் அறியாதவர்கள். அதனால் தான் இதோ களிறு வருகிறது, யானை வருகிறது, காலால் இடறப் போகிறது, தலையை மிதித்து துவம்சம் செய்ய போகிறது என்ற போது அப்பரடிகள் திருநாவுக்கரசர் நம்மால் முடியும் என்ற கோட்பாட்டை இங்கே வைத்திருக்கிறீர்களே, இந்த காஞ்சி மண்ணில் தான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிடியறியோம் என்று சொன்னார். நாம் யாருக்கும் குடியல்ல, எவருக்கும் அஞ்ச மாட்டோம். அது நம்மால் முடியும், எதையும் எந்த துன்பத்தையும் தாங்க முடியும் என்ற நம்பிக்கையின் காரணமாக சக மனிதர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். இந்த காஞ்சி திருத்தலம் தான் பேரறிஞர் அண்ணாவை தந்தது. தமிழர்களின் சகாப்த நாயகனான அண்ணாவை தந்தது. அவர் ஏல் பல்கலைக்கழகத்திலே அதனுடைய மோட்டோவை பார்த்துவிட்டு அவர் மனமகிழ்ந்து சொன்னார், இஃப் நாட் நவ் தென் வென். எதை ஒத்தி போடாதீர்கள், இப்பொழுது இல்லாவிட்டால் வேறு எப்பொழுது. இஃப் நாட் நவ் தென் வென், இஃப் நாட் ஐ தென் ஹூ. நான் இல்லாவிட்டால் யார்? இந்த நம்பிக்கை, என்னால் முடியும், நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையை, அந்த ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த குறிக்கோளை ஏற்றுக்கொண்ட பேரறிஞர் அண்ணாதான் இந்த காஞ்சியிலே 62 ஒரு களத்திலே அவர் தோற்கடிக்கப்பட்டார். அவர் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு அதை குறித்து தந்த விளக்கம் இருக்கிறதே, உலகில் எந்த அரசியல் தலைவனும் இதுவரை கொடுக்காத விளக்கம். சிலுவை போரை அல்லவா சொன்னார், ஜெருசலத்தின் போர்க்களத்தை அல்லவா சொன்னார். பகை நாட்டு படைகள் அனைத்தும் உள்ளே வரலாம், தலைமை தாங்குகிற படைத்தலைவன் வரக்கூடாது, ரிச்சர்டு மன்னன் உள்ளே வரக்கூடாது என்று அன்றைக்கு ரிச்சர்டு வெளியே நின்று கொண்டு தன்னுடைய படைகளை ஜெருசலத்துக்குள்ளே அனுப்புகிற போது மகிழ்ந்ததை போல நான் சட்டசபைக்கு போகாவிட்டாலும் என் தம்பிமார்கள் 50 பேர் செல்லுகிறார்களே, அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பார்வார், இந்த அண்ணாதுரை தன்னை ரிச்சர்டு மன்னனுக்கு ஒப்பிடுகிறான் என்று யாரும் தவறாக கருதி விடாதீர்கள் என்ற விளக்கத்தை தந்தார் அண்ணா அவர்கள். அந்த அண்ணாவின் வார்ப்புகள் 4. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். காந்தியாரின் திருவுருவச் சிலையை இந்த வேலூரில் அண்ணாவை அழைத்துக் கொண்டு வந்து திறக்க சொன்னார்கள். அப்பொழுது சிலர் எதிர்ப்பு காட்டினார்கள். காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு மிக உயர்ந்த இடத்திலே போற்றுகின்ற உலக உத்தமர் காந்தியார் சிலையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வந்து திறப்பதா? அந்த கூட்டத்திலேதான் அண்ணா அவர்கள் அரசியல் உலகத்தில் என்றும் மலரும் மனம் வீசுகிற மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற பொன்மொழியை. என்னுடைய அன்பு சகோதரர்கள், வந்தவனை வரவேற்க வேண்டிய மரபு காரணமாக எனக்கு பொன்னாடை போர்த்தியதோடு மாலை வேளையிலே மனம் தருகிறதே மலர்கள், அந்த மல்லிகை பூக்களால் கட்டப்பட்ட ஒரு மாலையும் எனக்கு அணிவித்தார்கள். இந்த தமிழ் நிலத்துக்கு நிகரான ஒன்று உலகிலே இல்லை. இந்த தமிழ் நிலத்திலே விளைகின்ற பூக்களை கபிலர் அழகாக தொகுத்து சொன்னார். 99 பூக்களை. நீங்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்று வருகிறீர்கள், வாசனாதி திரவியங்களை கூட விலைக்கு வாங்கி வருகிறீர்கள். எந்த ஒரு தேசத்திலாவது இந்த மண்ணில் விளைகின்ற மல்லிகை, முல்லை, இருவாட்சி, தாழை கூட்ட மனம் தருகின்ற மலர்கள் எந்த ஒரு தேசத்திலாவது இருக்கிறதா? நெதர்லாந்தினுடைய தலைநகரத்தில் உலக நாட்டு பூக்கள் எல்லாம் கொண்டு வந்து குவிக்கப்படுகின்றன. ஆனால் நம்முடைய தமிழகத்திலே கிடைக்கின்ற இந்த மனம் தரும் மலர்களை இந்த பூபாகத்தில், இந்த நாட்டிலே கங்கை கரையிலே நீங்கள் காண முடியாது. இந்த மனம் அது இந்த மண்ணுக்கே உரிய மனம். இந்த மல்லிகை பூக்களால் போட்ட மாலை நாளை காலையிலே வாடிவிடும். நாளைக்கு கிடைக்கிற பூக்கள் நாளைக்கு புதிய மாலையாகும், புதிய ஆரமாகும். இந்த மல்லிகை மனம் பரப்பும் மல்லிகை பூக்கள் நாளைக்கு வாடிவிடலாம். ஆனால் எனது அன்புக்குரியவர்களே,
இந்த மாலையை எனக்கு போட்டீர்களே, நீங்கள் வாஞ்சையோடும் அன்போடும் தந்த வரவேற்பு இருக்கிறதே, அந்த மனம் என் மனதை விட்டு என்றுமே ஆகலாம். எதையும் சாதிக்க முடியும் என்று சொல்லுகிறாயே, உனக்கு தெரிந்த பலவற்றை சொல்லலாமே என்கிற போது ஒரே ஒரு செய்தி. லட்சத்துக்கு மேற்பட்ட படைகள் சூழ்ந்திருந்த போது 28 பேரோடு காட்டுக்குள்ளே சென்ற பிரபாகரன் படை அணிகளை தயாரித்து 3 படை அணிகளை உருவாக்கினார். இதற்கு நிகரான ஒரு சாதனையை என் சிற்றறிவுக்கு அறிந்த மட்டிலே வரலாற்றில் நான் படித்ததில்லை. நான் சேகுவராவினுடைய கொரில்லா போர்களை படித்திருக்கிறேன். பிடல் காஸ்ட்ரோ நடத்திய புரட்சியை படித்திருக்கிறேன். வியட்நாம் வீதிகளில் முழங்கிய துப்பாக்கிகளின் சத்தியத்தின் வர்ணனையை பற்றி படித்திருக்கிறேன். சோவியத் புரட்சியை பற்றி நான் படித்து பார்த்திருக்கிறேன். ஆனால் உலகில் எந்த தேசத்தின் துணையும் இல்லாமல் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அடர்ந்த காடுகளுக்குள்ளே போயிருந்து தங்கள் மண்ணின் உரிமையை காப்பதற்காக, தங்கள் தாயகத்தின் விடுதலையை பேணுவதற்காக வெறும் 28 பேரோடு சேர்ந்து சென்று 7 தேச வல்லரசுகளின் ஆயுத பலத்தை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தங்கள் உயிர்களையே ஆயுதமாக ஆக்கி தந்து முப்படைகளை தயாரித்து, வான்படையை தயாரித்து, விண்ணில் சீறி பாய்கின்ற விமானங்களையும் தயாரித்து அந்த மண்ணின் விடுதலைக்காக அந்த நிகரற்ற சமர்களை நடத்திய மாவீரர் திலகம் பிரபாகரனை போல நம்மால் முடியும் என்ற நம்பிக்கையோடு களங்களிலே சாதனை படைத்தவர்கள் எனக்கு தெரியவில்லை. இதை தாண்டி செல்லுகிற பொழுது எந்த அரசியல் எல்லைக்குள் இவன் சென்றுவிடக் கூடாது என்று நாங்கள் கவலைப்பட்டோமோ, அவன் அந்த பகுதிக்கல்லவா உங்களை அழைக்கிறான் என்ற விமர்சனம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இதோடு என்னை தடுத்துக் கொள்கிறேன். ஆனால் என்னுடைய அன்புக்குரியவர்களே, துயர்படுகின்றவர்களினுடைய துன்பத்தை போக்கத்தானே அரிமாக்கள், கண் பார்வை இழந்தவர்களுக்கு வெளிப்படலம் தருவதுதானே உங்கள் புனிதமான நோக்கம். எந்த விழிகளிலே கண்ணீரோதை துடைப்பதற்குத்தானே உங்கள் சேவை. இதோ கத்தும் கடல் அலைகளுக்கும் அப்பாலே எத்தனை லட்சம் மக்கள் கொல்லப்பட்டனர், எத்தனை பெண்கள் நாசமாக்கப்பட்டனர், எத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டனர். பசியும் பட்டினியுமாக, குஞ்சும் குழுவானுமாக வீசப்படும் குண்டுகளில் துண்டு துண்டாக சிதறி போனார்களே. They are the blood of our blood. நம்முடைய ரத்தத்தின் ரத்தம். இந்த கடல் நீர் உப்பாக இருப்பதற்கு இந்த காஞ்சி தலம் தந்த அண்ணாதான் சொன்னார், அது தமிழன் விட்ட கண்ணீரடா, அது உப்பு கரிக்கிறது என்று சொன்னாரே. அதற்கப்பால் இன்றைக்கு உலகத்தின் மனச்சாட்சி விழித்துக் கொள்ள ஆரம்பித்து சின்ன குழந்தைகள், எத்தனை பெண்கள். இந்த இசை பிரியா யாழ் வாசிப்பதிலே வல்லவள் அல்லவா, என்னை அருமையாக யாழ் வாசிக்கக்கூடியவள். அவள் 4 வயது பெண்ணுக்கு அகல் என்றல்லவா பெயரிட்டிருந்தாள். இருளை போக்குவது தானே அகல். இந்த இருட்டு உலகத்திலே இருந்து வெளிச்சத்தை காண்பிப்பதற்கு கண்களை தாருங்கள் என்கின்ற அரிமாக்களே, இருட்டை போக்குகின்ற அகல் என்ற பெயரை தன் மகளுக்கு 4 மாச குழந்தை குண்டு வீச்சிலே கொல்லப்பட்டாள். அந்த இசை பிரியாவை 20க்கும் மேற்பட்ட சிங்கள கொடியோர் நாசமாக்கி கற்பழித்து கொடூரமாக கொன்ற காட்சியை சேனல் 4 வெளியிட்டது. நான் அதை ஒரு குறுந்தட்டாக்கினேன். அது போலியான காட்சி என்று இலங்கை அரசு சொன்னது. ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் ரெப்பார்ட்டியர் ஃபார் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் அண்ட் சம்மரி எக்ஸிகியூஷன்ஸ் ரிச்சர்ட் ஹெய்ன்ஸ் போன வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சேர்மன் இடத்திலே கொண்டு போய் this video footage is 100% genuine, இது நடந்த சம்பவம், உண்மை சம்பவம் என்று ஆவணப்படுத்தி இருக்கிறாரே. அப்பொழுது அந்த சிங்கள சிப்பாய்கள் சிங்கள மொழியில் நாங்கள் எப்படி இந்த பெண்ணை நாசப்படுத்தினோம் என்று பேசுவதை நாங்கள் வெளியிட முடியாது என்று சேனல் 4 சொன்னது. அது இதயத்தை அப்படியே பிளந்துவிடக்கூடிய துன்பமான சொற்கள், அதை தாங்க முடியாது என்று சொன்னது. எத்தனை குழந்தைகள், எத்தனை தாய்மார்கள் நாதியற்று லட்சக்கணக்கிலே படுகொலை செய்யப்பட்டு மடிந்தனர். போற்றுகிறோம் தேரை கொடுத்ததற்காக, பேகனை போற்றுகிறோம் போர்வையை கொடுத்ததற்காக, தரை கொடுக்க முன்வந்த குமணனை போற்றுகிறோம் வள்ளன்மையை போற்றுவதற்காக. அந்த மனித நேயமும் மகத்தான மக்கள் சேவையும் அரிமா சங்கத்தினுடைய அற்புதமான குறிக்கோள் என்பதனாலே அரிமா சங்கம் இன்னும் வியாபிக்கட்டும். இந்த அரிமா சங்கத்தில் அரசியல் இல்லை, மதம் இல்லை.
இங்கே தொழில் விற்பனர்கள், வணிகர்கள், கல்வியாளர்கள், தொழிலாளர்கள், வாழ்வின் மேடு பள்ளங்களில் பல அமைப்பு பல பகுதிகளில் இருப்போம் எல்லோரும் ஒன்றாக இணைகிறார்கள். சக மனிதர்களின் கண்ணீரை துடைப்பதற்காக. மனிதநேயத்தின் மறுபெயர் தான் அரிமா சங்கம். நன்றி, வணக்கம்.